அதான் போடுங்க. வாங்க வாங்க வாங்க. டீ போடுங்கடா. நீங்க அவங்களுக்கு பண்ணுங்க. பெரியா இருக்கு. போடுங்க, அப்பாவுக்கு சேர்த்து போடுங்க. உங்களுக்கு சேர்த்து போடுங்க. சரி, சந்தோஷம். ரொம்ப நன்றி. ஆமா, சரி, போட்டோ எடுத்துக்கோமா. சந்தோஷம், ரொம்ப நன்றி. சரி. ஸோ உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு இது என்ன விஷயம்னா, இன்னைக்கு நான் பிறந்த ஊர்ல இருக்கிறேன், கரையிருப்புல. கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு சுந்தர விநாயகர் கோவில் எழுப்புறதுக்காக நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு உதவி வந்து இன்னைக்கு நான் கொடுத்துருக்குறேன் ஐயா கிட்ட. இது மூலமா, இதை வீடியோ பார்க்குறவங்க மூலமா இன்னும் நிறைய நிறைய பேர் சேவை பண்ணணும். அது மூலமா அந்த கட்டுமான பணி வந்து சீக்கிரமா நடக்கணும். ஆன்மீகம் எந்த இடத்துல அதிகமா இருக்கோ, பக்தி எந்த இடத்துல அதிகமா இருக்கோ, அந்த இடத்துல தவறுகள் குறையும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு நீங்க இதை பார்க்கக்கூடிய மக்கள் உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன உதவிகள் செஞ்சா கூட அவங்களுக்கு அந்த வேலைப்பளு வந்து தெரியாம டக்குன்னு அந்த வேலையை முடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க செய்வீங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட நான் இதை போஸ்ட் பண்றேன். பாருங்க, சுந்தர விநாயகர். சுந்தரம் அப்படின்னாலே ஒரு அழகு. அந்த அழகு விநாயகருக்கு இன்னும் நீங்க அழகு சேர்க்குறீங்க. உங்களுடைய சேவை பணிகள் எல்லாம் தொடரட்டுங்க. ரொம்ப சந்தோஷம். 25 வருடம் பழமை வாய்ந்த கோயில். சக்தி வாய்ந்த கோயில். ஆமா. இது ஃபண்டு நமக்கு எவ்வளவு தேவைப்படுது? ஒரு 18 லட்சம் ரூபா வரைக்கும். மொத்தத்துல 27 லட்சம் ரூபா எஸ்டிமேட். 27 ஒரு 9 லட்சம் ரூபா வரைக்கும் பிரிச்சிருக்கோம். ஒரு 18 லட்சம் ரூபா வரைக்கும். இன்னும் ஒரு 18 லட்சம் கிட்ட. உண்மையாலே எந்த உதவிகளை தெரிஞ்சு அதுக்கிட்ட ஆமா சொல்லும். அந்த இடத்துல தான் முருகர் சிலை வச்சு தனியா வழிபடுறோம். நல்லா இருக்கீங்களா? சரி சரி. முருகர் சிலை மேரேஜ் அது கல்யாணம் பண்ண மாதிரி தான் கல்யாணம் நடக்கணும் நடக்கணும். கொஞ்சம் ஃப்ரீயாவே பண்ற மாதிரி எல்லாம் பண்ணுவோம். சரி சரி. சரிங்க, சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். எல்லாம் சீக்கிரம் நல்லபடியா நடக்கும். சரியா? சந்தோஷம். வாழ்த்து. என்னப்பா, கிளம்புறோம். பாய். நோட்டீஸ் நம்ம பாருங்க, அதை ஜூம் பண்ணுங்க. நோட்டீஸ் பாருங்க. ஸோ அந்த கோயிலுக்கு வந்து உதவி பண்ணுங்கும் போது நான் முதல்ல கட்டுமான பணிகள்லாம் நடக்குதா? இப்போ கொரோனா காலகட்டத்தில் நிறைய பேருக்கு நம்ம உதவி செஞ்சோம். ஆனால் வெளியில தெரியாம அது அந்த இடம் கரெக்டான இடத்துக்கு போய் சேருதா நம்மளுடைய உதவி? அதை கொஞ்சம் நம்ம பாக்குறதுக்காக கேட்டேன். உடனே தம்பி இந்த நோட்டீஸ், இந்த கட்டுமான பணிகள்லாம் அனுப்புனாப்புல, அரவிந்த் அவங்க அனுப்புனாப்புல. ஸோ அதனாலதான் நான் நேர்ல வந்து நான் அப்பாவுமே வந்து பார்க்க சொன்னேன். பார்த்துட்டு நம்ம நேர்ல வந்து கொடுப்போம். இந்த மாதிரி வீடியோ எடுத்தா இன்னும் நிறைய பேர் பார்த்து உதவி பண்ணுவாங்க அப்படின்ட்டு தான் வந்தேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். இதனால மக்களுக்கு இன்னும் நல்லா இருக்கட்டும், நல்லதே நடக்கட்டும். காலையில கேட்டேன், கடையில கேட்டேன். ஆமா, இந்த வீடியோவுக்கு கீழே வந்து இதோட டிஸ்கிரிப்ஷன், அந்த இதோட நம்பர் அனுப்புறேன். இவங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் அனுப்புறேன். ஸோ அதை உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யக்கூடியவங்க இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. உடனே சுந்தர விநாயகருக்கு சுந்தரத்தை கொடுங்க. அன்புடன் அன்னபாரதி.